வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 28ஆம் தேதிக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு? இவங்க கொடுக்குற நம்பரில் நம்ம -2 தான் போட சொல்லியிருந்தோம். எல்லா இடத்துலையுமே 3 போர்டு டிஜிட்டில் -2 அதுதான் நம்ம ஃபார்முலா. எப்போவுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 டேரெக்டாக அப்படியே வச்சுட்டாங்க. நேற்று அந்த இடத்துல வச்சுருந்த நம்பரை அப்படியே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல சி போர்டு வந்து டேரெக்டாக வைக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் வந்து கரெக்டாக அங்கே அதே நம்பர் வச்சுட்டாங்க. அடுத்து எங்கேயுமே -2 இல்லை. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி +3 போட்டிருக்காங்க. எப்போயுமே -2 போடுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். சி போர்டு டேரெக்டாக வச்சு ஏ போர்டு வந்து +3, 2 + 3 5. இங்கே வந்து பி போர்டு வந்து 8 - 3 +3 -3 8 - 3 5, ரெண்டுமே 5 அப்படி வச்சிட்டாங்க. அதனால் கணிக்க முடியலை நம்மளால். ரெண்டாவது, இந்த ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருந்தோம். அவன் கரெக்டாக 4 அம்புக்குறி காட்டிட்டாங்க. அதில் ஒரு அம்புக்குறியை வந்து 5 மட்டும் கரெக்டாக காட்டிட்டாங்க. அந்த போர்டு வந்து பி போர்டில் உட்காந்துச்சு கரெக்டாக. சரிங்களா? அடுத்து நம்ம எடுத்த கணிப்பு இந்த போர்டு டைரெக்டாக இருக்கும். இந்த 9 வந்து இப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த போர்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த 0வை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி, நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க 4 டிஜிட் நம்பர் 8946, 3 டிஜிட்டு 275. நம்ம வந்து -2 எங்கே எல்லா இடத்துலையும் -2 போட சொல்லுவோம். இங்கே -2 போட்டால் 0, இங்கே -2 போட்டால் 5, இங்கே -2 போட்டால் 3. 0 53 வருது. ஜீரோ 53 தான் வருது. அதில் ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டு, ஏதாவது ஒரு போர்டு ரிவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா 5 சென்டரில் வந்து திரும்பவும் 0 53 வருமா அப்படின்னு பாருங்கள். அடுத்தவங்க என்ன கெஸ்டிங் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். உங்களுடைய கால்குலேஷனை எப்போயுமே போட்டு வச்சுக்கோங்க. எல்லா போர்ட்லேயும் -2 அல்லது எல்லா போர்ட்லேயும் -2, 0 53 அப்படின்னா ஒரு போர்டில் -2, ஒரு போர்டு ஸ்ட்ரெயிட்டு, மற்றதில் -2 283, 0 7 3 0 5 5. சரி, நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கணிச்சு வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.